நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷஸும் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். எனக்கு ஸ்பெஷலாக அந்த நாச்சோ சாட் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதாவது இந்த பிங்கோ மேடங்கள் பார்த்தீங்களா, அந்த சைஸில் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக சேட் ஐட்டத்தில் மெயினாக என்னென்ன ஐட்டம் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி மேலே அந்த இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. சாண்ட்விச் புதினா கொத்தமல்லி அந்த இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி அது சாப்பிடும்போதே அந்த சாண்ட்விச் டேஸ்ட்டு நல்லா காரமாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ப்ளூ அண்ட் மின்ட்டும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. குடிக்கும்போதே ஏதோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் குடிச்சு பாருங்கள். அது போக பீஸா நார்மலாக எல்லா கடையிலும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு. மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது ப்ரெட்டோட சைஸே கொஞ்சம் நல்லா மொந்தமாக இருக்கும். இது திக்னஸ் கம்மியாக இருந்துச்சு. சீஸ் ஐட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மற்ற கடையிலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே சாப்பிட்டதுக்கும் அந்த மேலே அந்த மசாலாவோட அந்த மைனஸ் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட் ஐட்டம் டீ ஐட்டம் நிறையா ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. இந்த டேப்ரிவாலா ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீலமேடு பிஹெச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட்டான டிஷ் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.